ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பருத்திப்பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் காட்டன் சீடு எடுத்துருக்கோம். 8 ஹவர்ஸ் ஊற வச்சு பால் எடுத்துக்கோங்க. அரை முறி தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச பருத்தி கொட்டையை அரைச்சி பால் எடுத்துருக்கோம். 3 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு நான் எடுத்துருக்கிறேன். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வச்சு அரைச்சும் சேர்த்துக்கிடலாம். இது நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்கு. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க. உடம்புக்கு நல்லது. இது ஒரு பாத்திரத்தில் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பருத்திப்பாலை சேர்த்துக்கிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொதி வரட்டும். பாகு வெல்லம் 1/4 கிலோ எடுத்துருக்கோம். அதை உடைச்சி இப்போ மெல்ட் பண்ணிகிட்ருக்கோம். பச்சரிசி மாவை பருத்திப்பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாகு ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லா கட்டியுமே மெல்ட் ஆனதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி இல்லை ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஜீரணத்துக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மண்டவெல்லப்பாகை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிளறிட்டே இருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரை முறி தேங்காவை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் தேங்காய் பூவானாலும் சேர்த்துக்கிடலாம், இல்லை பால் எடுத்தும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பால் எடுத்து செய்கிறேன். ஃபைனலாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. பருத்திப்பால் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.